பிரதமர் மோடி தலைமையில் இன்று கூடுகிறது மத்திய அமைச்சரவை. பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை விட்டு பாகிஸ்தானை வெளியேறக் கூறும் இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. பிரதமர் கூறியதை மீண்டும் உறுதிப்படுத்திய மத்திய வெளியுறவு அமைச்சகம். பாகிஸ்தான் நாட்டு தூதரக அதிகாரி இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவு. டெல்லியில் மத்திய அரசின் செயல்பாடுகளை உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்த துருக்கி, அசர்பைஜான் நாடுகளை இந்தியர்கள் புறக்கணிக்க வலியுறுத்தல். சமூக வலைத்தளங்களில் இரு நாடுகளுக்கும் எதிரான கருத்துக்களை ட்ரெண்டிங் செய்து வரும் நெட்டிசன்கள். கர்னல் சோஃபியா குரேஷியை பாகிஸ்தானியர்களின் சகோதரி என குறிப்பிட்ட மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக அமைச்சர். கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரினார் விஜய் ஷா. அசாமில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி. மொத்தமுள்ள 397 ஜில்லா பரிஷத் இடங்களில் 300 கைப்பற்றி அமோகம். நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் 2040ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வரும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன தலைவர் நாராயணன் அறிவிப்பு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கனமழை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலும் பரவலாக மழை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் 11 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் 44 அரசு குடியிருப்புகளுடன் கட்டப்பட்டுள்ள மாவத் கிராமம். பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் தொடக்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வணிக உரிமத்தை புதுப்பிக்க 1000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மாநகராட்சி அதிகாரிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை. லஞ்ச வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலைக்கு இடையே 471 கோடி ரூபாயில் 4375 ஏக்கரில் நீர்த்தேக்கம். பட்ஜெட் அறிவிப்பின்படி கோவளம் அருகே சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நீர்வளத்துறை விண்ணப்பம். திருவாரூரில் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூட நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பேருந்தின் கதவுகள் மூடப்படாததால் கைக்குழந்தை தவறி விழுந்து பலி என புகார். கதவுகளை மூடுமாறு பலமுறை எடுத்து கூறியும் ஓட்டுநரும் நடத்துனரும் கண்டுகொள்ளவில்லை என பெற்றோர் குற்றச்சாட்டு.
ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகள் முகாம் மட்டுமல்ல, பாகிஸ்தானின் முரட்டு துணிச்சலுக்கும் தகர்க்கப்பட்டுள்ளது. பாரத் மாதா கி ஜெய் என்பது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, இந்தியாவின் வலிமை என பிரதமர் மோடி பேச்சு. ऑपरेशन सिंदूर से बौखलाए दुश्मन ने इस एयरबेस के साथ साथ हमारे अनेक एयरबेस पर हमला करने की कई बार कोशिश की, लेकिन पाक के नापाक इरादे இந்திய தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்களுக்கு பெரும் சேதம். புதிய துல்லியமான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியீடு. ஆபரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்கு வகித்த ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி பீகாரில் உள்ள அவருடைய சொந்த கிராமத்தில் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பெருமிதம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் குண்டு தாக்குதலில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி நேரில் சென்று வழங்கிய இந்திய ராணுவத்தின் ரோமியோ படைப்பிரிவினர். எல்லைக்கு அப்பால் இருந்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் வீர மரணம் அடைந்த வீரர். எல்லை பாதுகாப்பு படை வீரர் தீபக் சங்காகத்திற்கு மணிப்பூர் தலைநகரில் இறுதிச் சடங்கு. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா ஓய்வு. நீதித்துறையில் உண்மை பற்றாக்குறையாக உள்ளது என பிரிவு உபச்சார விழாவில் வருத்தம். ஏவுகணையின் சிதைந்த பாகங்கள் ராஜஸ்தானில் மீட்பு. ராணுவத்தினர் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி கொண்டாட்டம். மூவண்ண கொடியின் வண்ணத்தில் ஜொலித்த சத்ரபதி சிவாஜி ரயில் முனையம். இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார் பி.ஆர். கவா. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சண்டை நிறுத்த உடன்படிக்கையை தம்முடைய நிர்வாகம் சாதித்துள்ளதாக ட்ரம்ப் மீண்டும் பெருமிதம். அணு ஆயுதங்களை விட்டுவிட்டு வேறு வர்த்தகங்களில் கவனம் செலுத்தலாம் என கூறி இந்தியா பாகிஸ்தானை ஒப்புக்கொள்ள வைத்ததாக பேச்சு. சீனாவின் பாதுகாப்புத்துறை நிறுவன பங்குகள் 9% வரை சரிவு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெற்றிக்கு பிறகு சரிவை சந்தித்தன. சவுதி அரசவையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு வரவேற்பு. சவுதி பட்டத்து இளவரசர் மற்றும் எலான் மஸ்க் உடன் உரையாடல். அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே பொருளாதார ஒப்பந்தம் கையெழுத்து. ஆயுதங்கள் வாங்கவும் அமெரிக்காவில் முதலீடு செய்யவும் உடன்படிக்கை. சவுதியில்
உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமான ட்ரியா அத்துரைஃபுக்கு சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பட்டத்து இளவரசருடன் பாரம்பரிய இசை நிகழ்ச்சியை கண்டு ரசிப்பு. மதுரையில் விடிய விடிய நடைபெற்ற சித்திரை திருவிழாவின் தசாவதார நிகழ்ச்சி. பல்வேறு அவதாரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளித்த சுந்தரராஜ பெருமாள் ஆகிய கல்லழகர். தேவர்களாலையும் அசுரர்களாலையும் மானாமதுரை வீரழகர் கோவில் சித்திரை திருவிழாவில் நிலாச்சோறு நிகழ்ச்சி கோலாகலம். வீட்டில் சமைத்த சைவ அசைவ உணவு வகைகளை ஆற்றில் நிலவொளியில் சாப்பிட்டு மகிழ்ந்த மக்கள். திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பொம்மை பூ போடும் நிகழ்வு. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பாலமுருகன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு. திருமணத்தடை விலகவும் குழந்தை பேறு உண்டாகவும் வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை செய்த பெண்கள். கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கோலாகலம். அரவானை கணவனாக ஏற்று தாலி கட்டிக்கொண்ட திருநங்கைகள்.